ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதார் வெப்சைட் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும், அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துக்கூடிய கேப்சா வேல்யூ அந்த இடத்துல டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ கிளிக் ஹியர் டு ஃபைண்ட் யுவர் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். கங்க்ராச்சுலேஷன், யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹஸ் பின் டன். உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய பேங்க் நேம் டிஸ்பிளே ஆகும். பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் இருக்குது. லாஸ்ட் அப்டேட்டட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30/12/2016 அப்படின்னு வந்து டேட் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ் அப்டேட் ஆன டேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைடட் த்ரூ த லிங்க் இஸ் ஃபெட்ச்டு ஃப்ரம் த சர்வர் ஆஃப் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு NPCIலேருந்து எடுத்துருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ UIDAI இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் கரெக்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த இன்ஃபர்மேஷன் ஃபெட்ச்டு இஸ் நாட் ஸ்டோர்டு பை UIDAI. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா UIDAIலும் ஸ்டோர் பண்ணி வச்சிடல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. நிறைய பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஸோ அது எல்லாத்துலேயும் நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த பேங்க்கினுடைய டீட்டெயில்ஸ் தான், அதில் நீங்கள் ஆதார் கொடுத்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸை தான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் 10 பேங்க் வச்சுருந்தாலும் சரி, இல்லை 5 பேங்க் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே காட்டாது. ப்ரைமரி அக்கௌண்ட் அப்படின்னும் போது நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்களோ, ஸோ எதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் லிங்க் பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான், அக்கௌண்ட் ஆதார் நம்பர் எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.